2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. பேசிட்டு அந்த கூட்டணியில் எப்படி இருப்ப? நேற்றைய நிகழ்ச்சிக்கு பிறகு திமுக கூட்டணியில் திருமா தொடர்வதும் ஆதவ அர்ஜுனா விசிகால தொடர்வதும் ரெண்டும் ஒன்றா இனிமேல் நடக்காது. ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். ஏற்கனவே ஒரு தடவை சர்ச்சைனப்போ ஆராசா வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து நாங்கள் உயர்மட்ட குழு கூட்டினோம், அவர் வந்து விளக்கம் கொடுத்தாரு, அங்கே அதை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்றார். ஸோ மீண்டும் இப்போ விளக்கம் கேட்போம் அப்படின்றார். திமுகவை பற்றி அறிந்தவர்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும். எடுக்க வேண்டிய நேரத்தில் முடிவுகளை அவர்கள் உறுதியாக எடுப்பார்கள். அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இனிமேல் திமுகவோட சுமூகமான உறவில் விசிகா இருக்க முடியாது. அப்படி இருந்ததுன்னா அது திமுகவுக்கு அவலம் அசிங்கம். அந்த பலவீனமான நிலைமையில திமுக இல்லை. திமுகவுக்கு இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க, விசிகாவுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? விசிகாவுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல சார். ஏடிஎம்கே ஆப்ஷன் இருக்குது, ஜெயிக்கிற ஆப்ஷன் பேசுகிறேன். அது வருஷனா தொடர்றாரு விசிகால. ஸ்டாலின் அதே மாதிரி விசிகாவை திமுக கூட்டணியிலேருந்து வெளியேற்ற முடியாத நிர்பந்தத்தில் இருக்கிறார். விசிகா தொடருதுன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோங்க. அடுத்த எலெக்ஷனில் இவங்க கூட்டணி வச்சாலும் சைபர் ஆவாங்க. அதை வச்சு நான் பேசினேன், அத்தனை நியாயமானது தான். ஆனால் அது அந்த மேடையில் இருந்து அவர் பேசினது கூட்டணி எப்படி பாதிக்கும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் வேறு. ஓவராலாக அவர் சொன்னது வந்து எனக்கு உடன்பாடான கருத்து. விசிகாவோட எல்லா நிர்வாகிகளுமே அதோட நமக்கு எதிர்ப்புன்ற மாதிரி தெரியுது மக்கள். நிர்வாகிகள் எதிர்ப்புன்றது உண்மை. பட் இன்ட்ரெஸ்டிங்லி தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கின்றார். அதோட நம்ம கட்சியிலேருந்து நீக்கினா அது வந்து இம்பாக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அந்த இடம் தான் இப்போ திருமாவுக்கு நெருக்கடியாக இருக்குது. நடவடிக்கை எடுக்கலைனாலும் பிரச்சனை, நடவடிக்கை எடுத்தாலும் பிரச்சனை. தர்மசங்கரமான சூழலில் திருமாவளவன் வந்து கொண்டு போய் நகர்த்திட்டார் ஆதரவு. இந்த யானை இருக்குல்ல, அது சம்டைம்ஸ் தானே மண்ணள்ளி போட்டுக்கும். இவர் வந்து டன்னா மண்ணள்ளி போட்டுனார். இந்த யானை டன்னா மண்ணள்ளி போட்டுச்சு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் 5 நிமிஷம் பொறுத்து ஆதவ அர்ஜுனாவை திருமா விசிகாலேருந்து நீக்கினா கூட இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகளுக்கு திமுக விசிகாவை நிச்சயம் ஏதாவது ஒரு விதத்தில் பழி தீர்க்காமல் விடாது. திருமாவளவன் வந்து சூழ்நிலை கைதியாக சிக்கிட்டு இருக்காரு நினைக்கிறீங்களா? திமுக நம்ம ஒரு சூழ்நிலை கைதின்னு சொன்னால் ஒரு கோபம் வரும். ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்று நடந்த அம்பேத்கர் நூல் வெளியீடு, அதில் ஆதவ அர்ஜுனா பேசியது, விஜய் பேசியது, ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் வந்து சூழ்நிலை கைதியாக சிக்கிட்டு இருக்காரு நினைக்கிறீங்களா திமுக? அவர் சூழ்நிலை கைதியாக திமுக கிட்ட சிக்கியிருக்காரா இல்லையான்றதை அவர் தான் முடிவு பண்ணணும், அவர் தான் சொல்லணும். நம்ம அவர் சூழ்நிலை கைதின்னு சொன்னால் அவர் கோபம் வரும். அப்படி இருக்க வாய்ப்பு எந்த அளவுன்னு என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா 35 ஆண்டுகால அனுபவம், 10 ஆண்டுகள் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடாமல் அரசியல் பேசினார். 25 ஆண்டுகளாக 99லேருந்து வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய ஒரு அனுபவமாக்கிய அரசியல்வாதி. 3வது முறை எம்பியாக இருக்கார். அவருக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. இது அவர் தனக்கு தானே ஏற்படுத்தி கொண்ட பிரச்சனை. ஆதவ அர்ஜுனா ஸ்பீச் தான் இதில் ஹைலைட்டு. விஜய் ஸ்பீச்சை விட ஆதவ அர்ஜுனா ஸ்பீச் தான் ஹைலைட். அவர் உங்கள் கட்சியில் இருக்கார், விசிகாவில் இருக்கார். என்ன பதில் சொல்கிறது, என்ன பேசுறதுன்னே தெரியல. இல்லை, இப்போ இவங்க எப்படி சொல்லி தப்பிக்க நினைக்கிறாங்க சார்? அவர் வாய்ஸ் ஆஃப் கமெண்ட் சார்பில் பங்கேற்றாரு, விசிகா துணை பொதுச்செயலாளராக பங்கேற்கல, அதனால் அவர் பேசினதுக்கு வந்து எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வர்றாங்களா? இப்போ வந்து என்னதான் இருந்தாலும் வந்து எங்கள் கட்சி சார்ந்தவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து அதுக்காக தான் திட்டமிட்டு இந்த விசிகா துணை பொதுச்செயலாளர் போடாமல் வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ்னு போட்டு பங்கேற்க வச்சாங்களா? அப்படின்னு பங்கேற்க வைக்கல. அந்த வார்த்தை தவறு நீங்கள் சொல்லுவது. பங்கேற்க வைத்தார்கள்னா எது திருமாவே அனுப்பி வச்ச மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. திரும்ப ஒரு பேட்டில் சொல்கிறார், என்கிட்ட கேட்டார், நான் பங்கேற்க வேணாமான்னு. நீங்கள் வந்து கோபப்படி சார் இங்கே பங்கேற்கலாம் அப்படின்னு நான் அலோவ் பண்ணிட்டேன். நான் பங்கேற்காத காரணம் அரசியல் பேசுவாங்க, அதனால் நான் பங்கேற்கல அப்படின்றாரு. இவர் சொன்னாலும் சொல்லாட்டியும் அவர் போயிருப்பாரு. ஏன்னா அவர் வந்து ஒருவேளை திரும்ப சொல்லி தான் தவிர்த்து கூட வாய்ப்பு இருக்குல்ல. இதெல்லாம் பிற்காலத்தில் அவர் ஒரு காலத்தில் பேசுவாருங்க. இது ரொம்ப நாள் இந்த வண்டி ஓடாது. நேற்றைய நிகழ்ச்சிக்கு பிறகு திமுக கூட்டணியில் திருமா தொடர்வதும் ஆதவ அர்ஜுனா விசிகால தொடர்வதும் ரெண்டும் ஒன்றா இனிமேல் நடக்காது. ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். நான் சொல்கிறது புரியுது இல்லையா? ஆதவ அர்ஜுனாவை விசிகால வச்சுக்கிட்டு தொடர்ந்து திமுக கூட்டணியில் விசிகா நீடிக்க முடியாது. அந்த நாட்கள் எண்ணப்படுகின்றன. புரியுது இல்லையா? ஆதவ அர்ஜுனாலும் விசிகால இருப்பார், விசிகாவும் திமுக கூட்டணியில். இது இனிமேல் நடக்காது. ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப நகைப்புக்குரிய ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அன்டெனபிள் சுச்சுவேஷன். இது திமுக அனுமதிக்காது. திரும்ப வேணால் விரும்பலாம் இதை, அது அவர் சொந்த கருத்து. இப்போ கூட அவர் என்ன சொல்கிறார், 100% எனக்கு உடன்பாடு இல்லை, கட்சி விளக்கம் கேட்குன்றார். என்ன பேசுகிறாரு அவர்? நோட்டீஸ் என்ன நோட்டீஸ் அனுப்புவீங்க? எல்லாம் பேசியாச்சு, மன்னராட்சின்னு சொல்லியாச்சு. 4000 கோடி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை ஒரு நிறுவனம் தான் கட்டுப்படுத்துது. அது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். 25% ஓட்டை வச்சுட்டு அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் இருக்க முடியாது. தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாகுது. எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எப்படி இதுக்கு பிறகு கூட்டணியில் தொடருவாங்க?
ஏற்கனவே ஒரு தடவை சர்ச்சை என்னப்போ ஆராசா வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து நாங்கள் உயர்மட்ட குழு கூட்டினோம், அவர் வந்து விளக்கம் கொடுத்தாரு, நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்றார். ஸோ மீண்டும் இப்போ விளக்கம் கேட்போம் அப்படின்றார். ஸோ இது அப்படியே தொடர்கதையாக போயிட்டு இல்லை இருக்கு. போவாதுன்றான், இனிமேல் போவாது. அது நீங்கள் திமுக பற்றி அறிந்தவர்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும். எடுக்க வேண்டிய நேரத்தில் முடிவுகளை அவர்கள் உறுதியாக எடுப்பார்கள். அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன், அவங்க ஏதாவது ஒரு பெரிய கட்சியை நம்பியிருக்காங்கன்னா வேணால் அந்த அவமானங்களை சகிச்சுக்கிட்டு உள்ளே இருப்பாங்க. உதாரணத்துக்கு 2011 அண்ணா அறிவாலயத்தில் 2வது மாடியில் சிபிஐ ரெய்டு, கலைஞர் டிவியில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தயாளமாகட்டா சிபிஐ விசாரணை 2G வழக்கில், கிரவுண்ட் ஃப்ளோரில் கூட்டணி பேச்சுவார்த்தை ப. சிதம்பரம் தலைமையில் துரைமுருகன், நேரு அவங்களோடலாம் பேசுகிறாங்க. அந்த அவமானத்தை கலைஞர் ஏன் சகிச்சார்னா, அதுக்கப்புறம் 3 வருஷம் 14 வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது. 2Gயில் இவங்க நல்லா மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆராசா அப்பயே சிறையில் இருந்தார். அடுத்த 1 மாதத்தில் கனிமொழி சிறைக்கு போனாங்க. அதனால் பாதுகாப்பு வேணும்னு கலைஞர் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணார். ஆனால் இது பெரிய கட்சிகளோட, சிறிய கட்சிகள் தங்களை இம்சிக்கிறத வந்து அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாக அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். 1995 அன்றைய வாழப்பாடி ராமமூர்த்தி காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் குமரி அனந்தனை தலைவராக போட்டோன்னா கட்சியிலேருந்து வெளியில் வந்து திவாரி காங்கிரஸ்னு ஒன்று இருந்தது. என்டி திவாரி தலைமையில், அர்ஜுன் சிங் என்டி திவாரி, அந்த திவாரி காங்கிரஸ் தலைவராக தமிழ்நாட்டில் இருந்தார். அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி இன்னும் குட்டி கட்சிங்கள்லாம் சேர்ந்து, ஜனதா கட்சியெல்லாம் சுப்பிரமணிய சாமி கூட நினைக்கிறேன், கலைஞரோடு சேர்ந்து 7 கட்சி கூட்டணி ஒன்று ஆரம்பித்தாங்க. சுப்பிரமணிய சாமி இல்லை, வாழப்பாடி ராமமூர்த்தி, இந்த உழவர் உழைப்பாளர் கட்சி, குட்டி கட்சிகள்லாம் சேர்ந்து 7 கட்சி கூட்டணி கலைஞர் தலைமையில் ஒன்று ஆரம்பித்தாங்க, திமுக தலைமையில். ஒரு சில மாதங்கள் தான் போயிருக்கோம். ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சென்னையில் வாழப்பாடி ராமமூர்த்தி என்ன பண்ணிட்டாரு, ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டார். நான் இருந்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார், ராஜீவ்காந்தி படுகொலையில் திமுகவுக்கு தொடர்பு இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க, இப்போ அந்த திமுகவோடய போய் கூட்டணி வச்சுருக்கீங்களேன்னு. நான் சொன்ன குற்றச்சாட்டு அப்படியே தான் இருக்குது, திமுக அக்னி பிரவேசம் செஞ்சு அதை நிரூபிக்கணும் அப்படின்ட்டார். அவ்வளோதான், கூட்டணியில் இருந்துக்கிட்டு. இது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்னமோ சொல்கிறார். அடுத்த நாள் விழுப்புரத்தில் கலைஞர் கூட்டத்தில் சொன்னார், 7 கட்சி கூட்டணியில் வாழப்பாடிக்கு இடம் இல்லைன்னு. அடுத்த நாள் தூக்கி வெளில போட்டார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த வாழப்பாடி ப்ரெஸ் மீட்லேயும் நான் இருந்தேன். கலைஞர் சொன்னதை இப்போ இதில் பார்த்தேன் நான், அதாவது செய்தித்தாள்களில் பார்த்தேன். அந்த பத்திரிகையாளர்கள் அவரை கேட்பாங்க. அப்போ தூர்தர்ஷன் மட்டும்தான், சன் டிவி இருந்தது, பட் தூர்தர்ஷன் தான் பிரதானமாக நியூஸ் ஒளிபரப்போம். இந்த கார் கதவை திறந்து வச்சுட்டு அப்படி சொல்லுவார் அவர், 7 கட்சி கூட்டணியில் வாழப்பாடிக்கு இடம் இல்லைன்னு மறுபடியும் சொல்லிட்டு போவார். புரியுதா நான் சொல்ல? அதே போல ஸ்டாலின் சொல்லுவாருன்றீங்களா? நான் என்ன சொல்ல, நல்ல பாயிண்ட். ஸ்டாலின் சொல்கிறாரோ இல்லையோ, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எச் ராஜா சொன்னதை இங்கே நான் உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறாங்க. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர்னார்ல, அது உண்மை. அதாவது இப்படி புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நேற்றைய நிகழ்ச்சிக்கு திமுக தரப்பிலிருந்து கடுமையான எதிர்வினை இல்லாமல் போகாது. அது எப்போ எப்படின்றது தான் கேள்வி. திருமாவளவன் திரும்ப சொல்கிறாரு, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம், கூட்டணி நலனுக்காக தான் அந்த நிகழ்ச்சியை நான் தவிர்த்தேன் அப்படின்றாரு. இன்னொன்று வந்து எங்கள் கட்சி மேலே வந்து எப்படி அவங்க நடவடிக்கை சொல்லலாம், எங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி மேலே அவங்க எப்படி நடவடிக்கை சொல்லலாம்னு எல்லாருமே கேட்குறாங்க. கரெக்ட், அவங்க திமுக தான். அது இப்போ திமுக அந்த கேள்வி கேட்கும்போது அந்த பதில் அவர் திமுக கிட்ட சொல்லட்டும். மக்கள் எப்படிங்க விசிகாவை பார்க்குறாங்க? இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஒட்டுமொத்தமாக அந்த சின்னாரியை எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் ஆதவ ஏற்கிறாரா, ஆதவ திருமாவை ஏற்கிறாரா, திரும்ப அதை தெரிஞ்சுக்கிட்டே அனுமதிக்கிறாரா, இப்படி பல கேள்விகள் எழுதுல. இது ரொம்ப சிக்கலான கேள்விங்க. ஏன்னா திமுகவோட சேர்ந்த பிறகு தான் அவங்களுக்கு பெரிய அங்கீகாரமே கிடச்சிது. 2019 மக்களவைத் தேர்தல், 24 2 தேர்தலையும் 2 MP ஜெயித்தாங்க, 21 4 MLA ஜெயித்தாங்க, 6 சீட்டு கொடுத்து 4 ஜெயித்தாங்க. செல்வாக்கோடு இன்றைக்கி இருக்காங்க, நல்ல செல்வாக்கோடு தான் கட்சி இருக்குது. ஜெயலலிதா கிட்ட அவங்களுக்கு அந்த செல்வாக்கு வந்ததா, இல்லை மக்கள் நல கூட்டணியில் வந்ததா, எப்போ வந்தது இவங்களுக்கு? இதே மாதிரி 2004 இவர் வந்து MP ஆனதும் வந்து 2009 MP ஆனதும் இவங்க கூட்டணியில் சேர்ந்து தான். இவங்க கூட்டணியில் இருக்கும்போது மட்டும்தான் திருமாவே ஜெயிக்கிறார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த ஆதவர்ஜனா வந்த பிறகு தான் இந்த இஷ்யூவே இவங்களுக்கு வருது. அதுக்கு முன்னே ஆதவர்ஜனா இல்லைன்னா இந்த இஷ்யூ இல்லை இவங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. அப்போ இது கடந்த 5 மாதமாக தான் இது நடந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இதை பேசுகிறது அவர். அது வந்து இன்றைக்கி எங்கே வந்து நிற்குதுன்னா இங்கே வந்து நிற்குது. இது அவர் தெரிஞ்சு அலோவ் பண்ணுறாரா தெரியாமல் அலோவ் பண்ணுறாரான்றது வந்து, அவர் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் இனிமேல் இது தொடராது. அதை மட்டும் என்கிட்ட எழுதி வச்சுக்கோங்க. இனிமேல் திமுகவோட சுமூகமான உறவில் விசிகா இருக்க முடியாது. அப்படி இருந்ததுன்னா அது திமுகவுக்கு அவலம், அசிங்கம். அந்த பலவீனமான நிலைமையில் திமுக இல்லை. திமுகவுக்கு இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க, விசிகாவுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? விசிகாவுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல சார், ஏடிஎம்கே ஆப்ஷன் இருக்குது, ஜெயிக்கிற ஆப்ஷனான்னு பேசுங்க. அது நிறையா இருக்குது. இப்போ 900 கட்சி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே போய் நிற்பார் அவர்?
இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொன்னதாகட்டும், 4 படத்தில் நடிச்சவர் வந்து துணை அமைச்சர் ஆகும்போது எங்கள் தலைவர் ஆகக்கூடாதுன்னு கேட்டதாகட்டும், நேற்று இந்த மன்னராட்சின்னு சொன்னதாகட்டும், தொடர்ச்சியான பேசிட்டு இருக்காரு. அப்போ கூட வந்து திருமாவளவன் வந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க மாட்டாரு. நேற்று இரவே கூட அவர் விசிகாலம் தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது. அவர் பேசின பேச்சுக்கு நைட்டே ஒரு அறிக்கை வந்துடும், விசிகாலம் தான் ஆலோசனை தூக்கிடுவாங்கன்னு பேசப்பட்டது. ஆனால் திருமாவளவன் வந்து ரொம்ப அப்படியே சகஜமாக ரொம்ப நீட்டாக பதில் சொல்கிறார். அது நீட்டாக பதில் சொல்கிறாரா, எப்படி பதில் சொல்கிறாருன்னு வரும் நாட்களில் தெரியும். நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு பாயிண்ட் தான். இனிமே ஆதவ அர்ஜுனா விசிகேல தொடரும் பட்சத்தில் திமுக கூட்டணியில் விசிகா தொடர்வதற்கு வாய்ப்புகள் குறைவு. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது திமுகவோட செல்ஃப் ரெஸ்பெக்டை அவங்க சீண்டியிருக்காங்க. நான் இதில் சரி தப்புன்ற ஆர்குமெண்ட் எதுக்குமே போகல. அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். பாலிடிக்ஸில் வந்து எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார்னுவாங்க. ஏன்னா ஆர்ட் ஆஃப் பாசிபிள். உங்களுக்கு தைரியம் இருந்தது, உங்களால் செல்வாக்கு இருந்ததுன்னா, இப்போ காங்கிரஸ் வந்து திமுக 2011 எப்படி ஹேண்டில் பண்ணிச்சு, அதே காங்கிரஸ் அதுக்கு பிறகு எப்படி நீங்கள் சரண்டர் ஆகிருக்குது. அந்த மாதிரி வந்து யாருக்கிட்ட செல்வாக்கு இருக்குன்றதை பொறுத்த விஷயம். வல்லான் வகுத்ததே வாய்க்கால். இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்த பிறகு திருமாவால் எப்படி வந்து அந்த கூட்டணியில் தொடர முடியும்? இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இப்படியே இவங்க போகிறாங்கன்னா கீழே வந்து ஜெல் ஆகாது, ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இதை புரிஞ்சுக்கணும். இவங்க ரெண்டு பேருக்குரிய நிர்பந்தத்தால் ஆதவ அர்ஜுனாவை திமுக விசிகாலேருந்து வெளியேற்ற முடியாத ஏதோ நிர்பந்தத்தில் திரும்ப கட்டுண்டு கிடக்கிறாருன்னு ஒரு வாதத்துக்கு எடுத்துப்போம். ஆதவ அர்ஜுனா தொடர்றாரு விசிகால. ஸ்டாலின் அதே மாதிரி விசிகாவை திமுக கூட்டணியிலேருந்து வெளியேற்ற முடியாத நிர்பந்தத்தில் இருக்கிறார், விசிகா தொடருதுன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோங்க. அடுத்த எலெக்ஷனில் இவங்க கூட்டணி வச்சாலும் சைபர் ஆவாங்க. 2+2 பாலிடிக்ஸில் நிறைய தடவை 0 ஆகிடும், 4 ஆகாது, 3 கூட ஆகாது, 0 ஆகிடும். ஏன்னா கீழே இருக்க தொண்டை இருக்கான்ல, அவன் இன்றைக்கி நகர ஆரம்பிச்சிருக்கான். இதுதான் 96 காங்கிரஸுக்கும் ஏடிஎம்கேக்கு நடந்தது. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தா காங்கிரஸ், குமரி ஆனந்த் தலைவர் வாழைப்பாடியை தூக்கிட்டு கொண்டு வராங்க. கடைசி நேரத்தில் போய் அலைன்ஸ் வச்சோன்னா தான் மூப்பனார் உடஞ்சி வெளியில் போகிறாரு. காங்கிரஸும் ஏடிஎம்கேவும் அலைன்ஸு கீழே போய் சைபர். கூட்டணி கணக்கு படி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 30, 35, இவங்களுக்கு 20, 50 வந்திருக்கணும். இல்லை, 2+2 0. அதாவது இந்த மாதிரி கிரவுண்டில் ஜெல்லா. இப்போ அதுதான் இப்போ நேற்று சம்பவத்துக்கு பிறகு கடந்த 5 மாதமாக ஆதவ அர்ஜுனாவோட பேச்சு திரும்பவே முன்னுக்கு பின் முரணா பேசினது. ஆதவ அர்ஜுனா எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்போது திமுகவை சீன்றது, இப்போ இதில் வந்து விஜய் மாநாட்டுக்கு உடனே ட்வீட் போட்டது, ஜெயலலிதா இரும்பு மனுஷன் போட்டது, எதெல்லாம் செஞ்சால் திமுகவுக்கு கோபம் வருமோ அதெல்லாம் அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உச்சபட்சமாக நேற்று பேசிட்டார். இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த கூட்டணி இப்படியே தொடருதுன்னா, ஆதவ அர்ஜுனாவை உள்ளடக்கிய விசிகா திமுகவோட கூட்டணியில் தொடருதுன்னா கீழே ஓட்டு வராது, டிஎம்கே ஓட்டு விசிகேக்கு போகாது. ஸோ மேற்கொண்டு நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? அதை வச்சு நான் பேசுனது எப்படி பார்க்கலாம்? அந்த ஆங்கிளில் நீங்கள் வந்தீங்கன்னா அவர் சொன்ன அத்தனை கருத்துக்களும் வந்து நியாயமான கருத்துக்கள். திமுகவுக்கு எதிராக அவர் சொன்ன கருத்துக்கள் இது மன்னராட்சி. எஸ், மன்னராட்சி தான் இது. வந்து 4000 கோடி கொண்ட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை ஒரு கம்பெனி ரன் பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்கிறதால அவங்க தான் பண்ணுறாங்க. எஸ், உண்மை தான். 25% வச்சுக்கிட்டு கூட்டணி இல்லாமல் நாங்கள் மட்டும்தான் ஆளுவோன்றாங்க. எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு, எளிய மனிதனுக்கு அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை நியாயமானது. ஆதவ அர்ஜுனா பேசின அத்தனை நியாயமானது தான். ஆனால் அது அந்த மேடையில் இருந்து அவர் பேசினது கூட்டணி எப்படி பாதிக்கும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் வேறு. ஓவராலாக அவர் சொன்னது வந்து எனக்கு உடன்பாடான கருத்து. ஆனால் அவர் கட்சிக்குள்ளே எவ்வளோ பேர் அதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான பதில் வந்து வேறு. விசிகாவோட எல்லா நிர்வாகிகளுமே ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிர்ப்புன்ற மாதிரி தெரியுது நமக்கு. நிர்வாகிகள் எதிர்ப்புன்றது உண்மை. பட் இன்ட்ரெஸ்டிங்லி தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஆதரவு இருக்குன்றாங்க. சரி, அப்போ இந்த மாதிரியான சூழலில் ஆதவ அர்ஜுனா கட்சியிலேருந்து நீக்கினா அது வந்து இம்பாக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? பாஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ தான் நீங்கள் பாயிண்ட்டுக்கு வரீங்க. இவ்வளோ நேரம் பேட்டியில் நீங்கள் கரெக்டான பாயிண்ட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க. கீழே பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா, அவர் என்ன பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போவார்னா, தன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நான் என்ன தப்பு பண்ணேன், நம்ம தலைவருக்கு உரிய மரியாதை வேணும்னு கேட்டேன், விசிகாவுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டேன், வேறு நான் என்ன பண்ணேன். அந்த இடம் தான் இப்போ திருமாவுக்கு நெருக்கடியாக இருக்குது. நடவடிக்கை எடுக்கலைனாலும் பிரச்சனை, நடவடிக்கை எடுத்தாலும் பிரச்சனை. ஆனால் இதை முதல்லையே ஒரு கையாண்டு இருக்கணும். நீ இவ்வளோ தூரம் வளர விட்டுறக்கூடாது. இவ்வளோ தூரம் நீங்கள் பேச விட்டுட்டு இப்போ நடவடிக்கை எடுத்திங்கன்னா சிக்கல், எடுக்கலைனாலும் சிக்கல். கட்சி உடச்சிட்டு வரன்றீங்களா? அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் இது இல்லைங்க. இது வந்துங்க இந்த மாதிரி விஷயத்தில் பாஸ் நீங்கள் ஒரு ஒன்மேன் ஷோ தான், விசிகா ஒரு ஒன்மேன் ஷோ தான். ஸோ அப்படிலாம் ஒன்றும் யாரும் எதுவும் பண்ணிட முடியாது, அது ஒத்துக்கிறேன். ஆனால் கீழே வந்து அது வாக்கு வங்கியை வந்து பாதிக்கும். இப்போ நீங்கள் திருமாவோட மிகப்பெரிய ப்ராப்ளம் எது தெரியுமா? அஜித்துக்கு ஆதவ அர்ஜுனா கூட கிடையாது, விஜய். ஏன்னா திருமாவோட வாக்கு வங்கியை விஜய் உடைக்கிறார். அது விஷயம் ஒரு மாதிரி செட்டில் ஆகிடும்னு வச்சுக்கோங்க, ஒன் வே ஆர் அதர் செட்டில் ஆகிடும். ஆனால் திருமாவுக்கு இருக்க பெரிய சவால் எதுன்னு கேட்டிங்கன்னா, விஜயோட வருகை நிச்சயமாக விசிகாவோட வாக்கு வங்கியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நியர்லி ஒரு 40%க்கு மேலே, 40 to 50% அவங்க ஓட் பேங்க் கரையுது, நிச்சயமாக கரையுது. 40%ன்னு வச்சாலே ஒரு பெரிய விஷயம். அதுதான் திருமாவோட பெரிய சவால். ஆதவ அர்ஜுனா கிடையாது.
அப்படி பார்க்கும்பொழுது அவர் அந்த சவாலை பற்றி தான் கவலைப்பட முடியுமே தவிர மற்றதை பற்றி கவலைப்படுறதுல பெரிய அர்த்தம் இருக்காது. இப்போ நீங்கள் அவர் விஜயோட சேர்ந்து அந்த மேடையில் ஆதவர்ஜுனா அதை பேசுகிறார், புரியுது இல்லையா? இதில் போய் நீ ஆதவர்ஜுனா நீக்கினீங்கன்னா இன்னும் டபுள் டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு. தர்மசங்கரமான சூழலில் திருமாவளவன் வந்து கொண்டு போய் நகர்த்திட்டார் ஆதவர்ஜுனா. எஸ், நேற்றைய கூட்டத்தில் அவர் திருமாவை ரொம்ப ஒரு நெருக்கடியான கட்டத்தில் கொண்டு போய் நகர்த்திட்டாருன்றது உண்மை. ஆனால் இது முழுக்க முழுக்க திருமா தனக்கு தானே வச்சுக்கிட்ட சூனியம் தான் நான் பார்க்குறேன். இந்த யானை இருக்குல்ல, அது சம்டைம்ஸ் தானே மண்ணள்ளி போட்டுக்கும். இவர் வந்து டன்னாக மண்ணள்ளி போட்டுக்கினார், இந்த யானை டன்னாக மண்ணள்ளி போட்டுச்சு. முழுக்க முழுக்க இவர் தான் காரணம். இப்போ நடவடிக்கை எடுத்தாலும் பிரச்சனை, எடுக்கலைனாலும் பிரச்சனை. எடுத்தாருன்னா கீழே அவர் போய் என்ன பேசுவார்? ஏற்கனவே விசிகா ஓட்டு விஜய் பக்கம் போயிட்டுருக்கு, நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் கூட 5% 10% கூட போகலாம். லாஸ்ட் திருமாவுக்கு தான். கூட்டணி நலனுக்கு எதிராக பேசுறாரு, நம்ம கொள்கைக்கு எதிராக பேசுறாரு. நம்ம சித்தாந்த எதிரிகள் வந்து நம்ம கம்பீட் பண்ண வேண்டிய நேரத்தில் வந்து நம்ம கூட்டணிக்குள்ள பிளவை ஏற்படுத்தாரு. நான் என் கட்சி பலமாக இருக்குன்னு நினச்சது தப்பா? நான் ஒன்றும் பிஜேபி ஆதரிக்கலையே, பிஜேபி மெயின் எதிரின்னு சொல்கிறேன். நமக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும்னு கேட்குறது என்ன அர்த்தம், என்ன தவறு? நேற்று இன்னொரு அவரோட பாயிண்ட் பேசுனீங்க, இப்போ ஸ்பீச்சில் நீங்கள் ஆதவர்ஜுனா ஸ்பீச்சில் பார்த்துருப்பீங்க. இங்கே பிஜேபியே இல்லை, இங்கே பிஜேபிக்கு 2%. இங்கே பிஜேபி எதிர்ப்பு என்பது தேவையற்ற அரசியல். இங்கே ஒரு அரசு இருக்குது, ஒரு குடும்ப கட்சி இருக்குது, ஒரு மன்னராட்சி இருக்குது, அதை ஒழிக்கிறது தான் நம்ம வேலைன்றாரு. ஏங்க அது விசிகா உள்ளே இருந்துட்டு அவர் பேசுகிறாருன்னா அதுக்கப்புறம் விசிகா எப்படிங்க அந்த கூட்டணியில் இருக்க முடியும்? அதாவது திமுக ஆட்சியில் இந்த தவறுகள்லாம் நடக்குதுங்க, கள்ளசாராயம் பெருக்கெடுத்து ஓடுது, போதைப்பொருள் அதிகமாக புழங்குது அப்படின்னு யாராவது விசிகாவில் பேசிட்டு கூட்டணியில் இருக்கலாம்னா இருக்கலாம், அது வேறு. அந்த மாதிரி இஷ்யூஸ் வேறு, மக்கள் நலன் சார்ந்த இஷ்யூஸ் வேறு. கவர்மெண்ட்டுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்வழிஞ்சு போச்சு, லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸு, இங்கே யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசிட்டு ஸ்டாலினோட கட்டி பிடிச்சிக்கின்னு கை குலுக்கிக்கின்னு நீங்கள் அரசியல் பண்ணலாம், அது முரண்பாடு கிடையாது. ஆனால் நீ வந்து குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, இங்கே வந்து மன்னராட்சி தான் நடக்குது, இங்கே வந்து வேறு யாருக்கும் இடமே கிடையாது, ஒரு குடும்பம் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது, மன்னராட்சியை தொடர 26 நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு பேசிட்டு அந்த கூட்டணியில் எப்படி இருப்ப? ரெண்டே பாசிபிலிட்டி தான், ஒன்று ஆதவர்ஜுனா நீக்கணும், இல்லை திமுகலேருந்து வெளில வரணும். அவ்வளோதான் சார். சரி, ஒன்று சொன்ன மாதிரி ஆதவர்ஜுனாவை நீக்கணும், இல்லை நீங்கள் திமுக கூட்டணிலேருந்து வரணும். இது ரெண்டுமே கஷ்டம்ன்றான். இப்போ நீங்கள் ஆதவர்ஜுனாவை நீக்கினாருன்னா அவர் கீழே போய் என்ன பிரச்சாரத்தை பண்ணுவார்னா, நான் என்ன தப்பு பண்ணேன், இவர் திமுக கிட்ட கட்டுண்டு கிடக்கிறான்றது உண்மைன்னும் போது நல்ல ஞாபகம், விஜய் ஃபேக்டர் இல்லைன்னா அது திமுக பாதிப்பு இல்லை. இப்போ விஜய் ஃபேக்டர் இருக்கும்போது ஆல்ரெடி திருமாவோட வாக்கு வங்கியில் ஒரு மினிமம் 40% விஜய் நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கும் போது 30% வச்சுக்கோங்க சார் குறைஞ்சபட்சம், அது நகர ஆரம்பிக்கும் போது இத்தகைய நிகழ்வுகள் வந்து அவங்களை இன்னமும் பலவீனப்படுத்து. அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா ஆதவர்ஜுனா விஜய்கிட்ட போக வாய்ப்பு இருக்கு இல்லைங்க? ஆதவர்ஜுனா எப்படின்னா போட்டோம், திருமா எங்கே போகிறாரு? ஓகே, பிரச்சனை வந்து திருமா நேற்று வந்து திருமாவை வந்து மிகப்பெரிய சங்கடத்தில் ஆழ்த்தி ரெண்டு பேருமே வந்து சொல்றாங்க திருமாவோட மனசு ஃபுல்லா இங்கே தான் இருக்கு அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. விஜயுமே சொல்றாரு திருமாவுக்கு வந்து இங்கே வர முடியாத அளவுக்கு, அம்பேத்கரோட நூல் வெளியீட்டுலாவுக்கு வர முடியாத அளவுக்கு அவருக்கு ப்ரெஷர் இருக்கு அப்படின்றார். ஸோ இது எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? திருமாவோட மனசு நேற்று அந்த நிகழ்ச்சியில் தான் இருந்திருக்கும்னு ஆதவர்ஜுனாவும் விஜயும் சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நேச்சுரல், அது மினிமம் காமன் சென்ஸ். யாராக இருந்தாலும் மனசு அங்கே தான் இருக்கு. அவர் தவிர்த்தது சரியா தப்பா? வெல், என்ன கேட்டிங்கன்னா இது ரொம்ப, அதாவது ரொம்ப இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அவர் இந்த முடிவு எடுத்திருக்காரு. அவர் முதல்லையே ஆதவர்ஜுனாவை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டு எல்லாமே தப்பாக பண்ணியிருக்காரு திரும்ப தான் எனக்கு தோணுது. கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டு நிகழ்ச்சியை புறக்கணிச்சதுன்றது இனவே இட்ஸ் ராங். நேற்று அந்த மேடையை திரும்ப பயன்படுத்தியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஆதவர்ஜுனாவை ஏற விடாமல் திரும்ப பயன்படுத்தியிருக்கலாம். அல்லது ஆதவர்ஜுனாவை நீ எதுவும் பேசக்கூடாது, நீ வாய்ஸ் ஆஃப் காமனோட தலைவர், ஒன் ஆஃப் தி ஆர்கனைசர்ஸ், நீங்கள் வந்து புத்தக தயாரிப்பில் விகடனுக்கு கூட நீங்கள் இருந்திருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கும் சரிசமமான பங்கு இருக்குது, ஆனால் நீ பாலிடிக்ஸ் பேசக்கூடாது, அதை நான் தான் பேசுவேன் என்று கட்டுப்படுத்தி நேற்றைய மேடையில் அவர் திமுகவை நன்றாக டிஃபெண்ட் பண்ணி அந்த மேடையை தன்மையும் படுத்தியிருக்கணும். ஏங்க, கள்ளக்குறிச்சி மது ஒழிப்பு மாநாட்டில் டிகேஎஸ் இளங்கோவனையும் ஆர்எஸ் பாரதியும் அனுப்பி திமுக அந்த மாநாட்டையை தன்மையப்படுத்துச்சுல, அந்த மாதிரி நேற்றைய மேடையை திரும்ப தன்மையப்படுத்தி இருக்கலாம். அல்லது ஆதவர்ஜுனாவை முதல்லையே கட்டுப்படுத்தியிருக்கலாம். இந்த புத்தக உள்ளீட்டுலாம் அந்த கதையெல்லாம் வேணாம், போகிறதுனா போயிடு, இங்கே வந்து கட்சியிலேருந்து விலகிடு, நீ வந்து கட்சியிலையும் இருந்துக்கிட்டு இந்த கூத்தெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றத அட்லீஸ்ட் அக்டோபர் 27 பிறகு சொல்லியிருக்கலாம். எதையுமே செய்யலையாங்க. அக்டோபர் 27 விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு தினமலரில் நவம்பர் முதல் வாரத்தில் பேனர் நியூஸ் வருது, டிசம்பர் 6 விஜயும் திருமாவும் ஒரே மேடையில் தோன்றுறாங்க. அந்த செய்தியை பற்றி அன்றைக்கே செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது அந்த நிகழ்ச்சி எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, முதல்ல ஸ்டாலினை கூப்பிட்டாங்க, அப்புறம் பதில் இல்லைன்னா ராகுல் காந்தி அப்ரோச் பண்ணாங்க, அதுக்கு பிறகு தான் வந்து விஜயோட இதெல்லாம் வருது.
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான வார்த்தை திரும்ப சொன்னது, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துப்பிக்கலான்னு என் கட்சி தலைவருடன் கூடி பேசி முடிவு செய்வோன்னார். ஏன் அன்னைக்கே விஜய் கலந்து கொள்வதால் நான் கலந்து கொள்ள மாட்டேன், இது வந்து உள்நோக்கத்துடன் நடத்தப்படுகிற விழா, அம்பேத்கர் பயன்படுத்தி எங்களுக்கு அம்பேத்கர் மேலே நிரம்ப மரியாதை இருக்குது, எங்களுக்கு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாம் அம்பேத்கருக்கு, ஆகவே நாங்கள் இந்த விழாவில் இவர்கள் அரசியல் செய்ய இருப்பதால் நாங்கள் நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் இதில் வந்து கடைசி வரைக்கும் அவர் என்ன வச்சார், பஞ்சு வச்சார். கலந்து கொண்டாலும் வந்து உள்நோக்கம் கற்பிக்க வேணாம், கலந்துக்கிறதுனாலே உள்நோக்கம் கற்பிச்சிடாதீங்க அப்படின்னு அறிக்கை இன்னும் அவர் சொன்னார்ல. ஆமாம் இல்லை பாஸ், நான் என்ன சொல்ல வரேன், முதல் தப்பு ஆதவர்ஜனாவை இவ்வளோ தூரம் நீங்கள் பேச விட்டது. ரெண்டாவது தப்பு சரி வளர்த்து விட்டீங்கல்ல, நேற்றைய மேடையை புறக்கணிச்சிருக்கக்கூடாது, அதையும் பண்ணீங்க. ஸோ 2 தப்பை தொடர்ந்து அவர் பண்ணியிருக்காரு. இப்போ சரியாக சிக்கிக்கிட்டார். சில பேர் கேட்குறாங்க, நேற்று திருமாவை வச்சுக்கிட்டு அந்த மேடையில் இதே மாதிரி ஆதவர்ஜனா பேசியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? பேசியிருக்க மாட்டார், எப்படி பேசுவார்? அதில் திருமாவை வச்சுக்கிட்டே விஜய் பேசியிருந்தாருன்னா நீங்கள் அங்கேயே பதில் கொடுத்துருக்கணும் விஜய்க்கு. ஏங்க விஜயோட மேடையை பகிர்ந்து கொள்வது ஒன்றும் பாவம் கிடையாது, ஆனால் அதில் ஒரு அரசியல் மெசேஜ் இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். திமுக அதை ரசிக்காதுன்றதையும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் ராஜ்நாத் சிங் அழைச்சி அவங்க விழா நடத்தும் போது நீங்கள் வந்து அந்த மேடையை தன்மையப்படுத்தி கூட்டணியையும் உறுதிப்படுத்தியிருக்கலாம். நீங்கள் 2 வாய்ப்பையுமே கோட்டை விட்டு நிற்கிறீங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் 5 நிமிஷம் பொறுத்து ஆதவர்ஜனாவை திருமா விசிகாலேருந்து நீக்கினா கூட இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகளுக்கு திமுக விசிகாவை நிச்சயம் ஏதாவது ஒரு விதத்தில் பழித்திருக்காமல் விடாது. இதற்கான அரசியல் விலையை பழித்திருக்கன்னா பர்சனலாக புரிஞ்சுக்காதீங்க. கலைஞர் சொன்னார்ல 7 கட்சி கூட்டணியில் வாழப்பாடிக்கு இடமில்லைன்னு, அதே மாதிரி இந்த நிமிடம் அடுத்த 5 நிமிஷத்தில் ஆதவர்ஜனாவை விசிகாலேருந்து நீக்கி அவருக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப கொடுத்தா கூட இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகளுக்கு நிச்சயமாக அரசியல் ரீதியாக ஒரு விலையை திருமாவும் விசிகாவும் வரும் தேர்தலில் கொடுக்க வேண்டியிருக்கும் தான் நான் நம்புகிறேன். அந்த அளவுக்கு இவங்க திமுகவை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, இப்படி பார்க்கலாமா? அப்போ விசிகாக்கு இருக்க பெருந்தன்மை திமுகக்கு இல்லை அப்படின்னு கூட பார்க்கலாம். இல்லை இதில் பாஸ், இதில் பெருந்தன்மை ராஜ்நாத் சிங் வச்சு அவங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க, ஆளுநரோட டிவி இருந்துக்கு அவங்க போகிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து விசிகா அக்செப்ட் பண்ணுது, இப்போ இதை மட்டும் ஏன் திமுக அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல. அவங்க மேஜர் பார்ட்னர், நீங்கள் மைனர் பார்ட்னர். நாங்கள் வந்து எங்ககிட்ட 25% ஓட்டு, உங்ககிட்ட 2% ஓட்டு, முடிஞ்சா நீ வெளில போ. அப்படி தானே இவங்க 5% ஓட்டு இருக்க காங்கிரஸ் கிட்ட இவங்க 11 அடி பண்ணிச்சு போனாங்களே, எப்பேற்பட்ட அவமானம். ஆராசாவத்திக்குள்ளே வச்சாங்க. கூட்டணி நடக்கும்போதே வந்து தயாளம்மாகிட்ட விசாரணை, சிபிஐ ரெய்டு, கீழே வந்து கழுத்தில் கத்தியை வச்சு வாங்குறாங்க. 60 சீட்டு ஒத்துக்க மாட்டேன்னு கலைஞர் கூட்டணியில் இடம் இல்லைன்னு March 5, 2011 சனிக்கிழமை இரவு மாலை அறிவிக்கிறாரு. பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் மூடில் இருக்காங்க. 7ஆம் தேதி காலையில் பிரணாப் முகர்ஜி ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு கேட்குறாரு பேசுகிறதுக்கு. சாயங்காலம் 5 மணிக்கு ஸ்டாலின் சொல்கிறாரு, பிரணாப் முகர்ஜி ஒரு நாள் டைம் கேட்டிருக்காரு, நாங்கள் எங்கள் முடிவில் உறுதியாக இருக்கோன்றாரு. அன்று இரவு 10 மணிக்கு தயாநிதி மாறனையும் அன்றைக்கு அமைச்சராக இருந்த மூக அழகரையும் சோனியா காந்தி வீட்டில் வர வச்சு பேச வேண்டிய விதத்தில் பேசினாங்க. அடுத்த நாள் 3 சீட்டை கொடுத்துட்டு, 3 சீட்டில் தான் பிரச்சனை, அடுத்த நாள் 3 சீட்டை வாங்கிக்கிட்டாங்க. திமுக பாமக சைட்லேருந்து வந்து முஸ்லீம் லீக் சைட்லேருந்து ஒன்று, இன்னொரு தரப்புலேருந்து ஒரு சீட்டு, 3 சீட்டு கொடுத்து 63 சீட்டு காங்கிரஸுக்கு. 63 நாயன்மார்கள்னு கலைஞர் சொன்னார். ரிசல்ட் என்ன? சைபர் 5 சீட்டு. அன்றைக்கி ஏன் இதை விட அதிக அவமானங்களை சந்தித்தாங்க. ராசா உள்ளே வச்சாங்க, அந்த எலெக்ஷன் முடிஞ்ச ஒரே மாதத்தில் கனிமொழியை தூக்கி உள்ளே வச்சாங்க. கலைஞரால் என்ன பண்ண முடிஞ்சுது? நிர்பந்தம் வந்துன்னா எவ்வளோ அவமானங்கள் வந்தாலும் பெரிய கட்சிகளிடம் அவர்கள் சரண்டர் ஆவார்கள். ஆனால் தற்போதைய சூழல் வந்து விசிக ஒன்று அண்டி பிழைக்கிற சூழல் இல்லை திமுக. அவங்களே சொல்கிறாங்க நாங்களும் வந்து காரணம் நீங்கள் ஆட்சி அமைக்க. அது உண்மைங்க. அதாவது வந்து விசிக இல்லைன்னா திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகளில் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கும். திமுக இல்லைன்னா விசிகாவால் ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவது கூட கடினமான ஒன்று தான். 2 பேருமே வந்து ஒருவர் சார்ந்து இருக்கிறார்கள். பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகளையும், சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகளையும் சார்ந்திருப்பது என்பது இயல்பான ஒன்று, யதார்த்தமான ஒன்று. அதனால் வந்து என்னால் தான் நீ ஜெயிச்ச, உன்னால் தான் நான் ஜெயிச்சேன் என்று பேசுவது அறிவுடைமை ஆகாது. இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. இப்போ நம்ம பேச வேண்டியது என்னன்னா, இவ்வளோ தூரம் வந்த பிறகு மற்றதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிடுங்க. இவ்வளவு தூரம் வந்த பிறகு ஆதவர்ஜனா மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர் விசிகாவில் தொடரும் பட்சத்தில் திமுக விசிக கூட்டணி தொடருமா? 1. 2வது, அப்படியே ஆதவர்ஜனா மீது அடுத்த 5 நிமிடங்களில் திரும்ப நடவடிக்கை எடுத்தாலும் திமுக இதை மன்னிக்குமா? திமுகவோட கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னா, தங்களை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருப்பவர்கள் அவர்கள் ஒருபோதும் மன்னித்ததில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் திமுகவோட பாலிசிஸு, அரசாங்கத்தோட செயல்பாடுகள், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, சாராயம் கள்ள சாராயம் வெள்ளமாக ஓடுது, போதை மாநாடாக தமிழ்நாடு மாறிடுச்சு மாநிலமாக, ஸ்டாலின் வந்து நிர்வாகமே பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாரு, இது எல்லாத்தையும் அவங்க மன்னிச்சிடுவாங்க. ஆனால் நீங்கள் உதயநிதியை டச் பண்ணிங்கன்னா அவங்க மன்னிக்க மாட்டாங்க. ப்ரிசைஸ்லி ரா நிறுவங்குவாங்கல்ல, தொடக்கூடாத இடத்துல அவர் தொட்டிருக்காரு.
அவர் உதயநிதியை வந்து உதயநிதி நீ காட்டாம பதில் சொல்லியிருக்காரு. அந்த என்ன மாநாடு சொல்லியிருக்காரு? அந்த மாநாடு பற்றிய கேள்விகளுக்கு சினிமா செய்திகளை நான் பார்க்கறது இல்லை அப்படின்றாரு. இன்னொன்று எங்கடா மன்னராட்சி நடக்குது, ஓட்டு போட்டு தானே நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு அது கூட தெரில அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மன்னராட்சி என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாரிசு அரசியல் என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தான் சொல்கிறேன், ஆதவ அர்ஜுனா பேசியது அந்த மேடையில் விசிக பிரதிநிதியாக பேசியது விசிக திமுக கூட்டணிக்குள் ஒரு கலகத்தை, ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் என்பது உண்மை. ஆனால் அவர் பேசிய கருத்துக்கள் தமிழ்நாட்டில் நியாயந்தானோன்னு கேட்க இல்லை இல்லை தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்களோட கருத்தை தான் அவர் பிரதிபலிச்சிருக்காருன்னு நான் நம்புகிறேன். யூசி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் நடப்பது வந்து மன்னராட்சியானா, இப்போ நீங்கள் வந்து கலைஞர்கிட்ட இருந்து ஸ்டாலின் கிட்ட மாறும்போது அது வந்து யாருமே அதை கொஸ்டின் பண்ணல. 48 வருஷம் பணி புரிஞ்சு தான் அவர் வந்தார். ஆனால் உதயநிதி கிட்ட வரும்போது 19 கட்சி தலைவர், இப்போ இளைஞரணி தலைவராக வராரு. அது அவங்க கட்சி பொறுப்பு, யாரும் அதை கேள்வி கேட்க முடியாது. ஆனால் 21 எம்எல்ஏ, 22 மந்திரி, 24 துணை முதலமைச்சர், அதை விட ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட முடியாமல் போனது 4 நாளைக்கு முன்னால் திட்டக்குழுவுடைய எக்ஸ் அஃபிஷியோ வைஸ் சேர்மன், பெரிய போஸ்ட் அது. அதெல்லாம் யாருக்குமே இவ்வளோ பெரிய பதவிகள் வந்தது கிடையாது. இவையெல்லாம் மன்னராட்சியின் விழுமியங்கள். பெரும்பான்மையான மக்களின் உணர்வைத்தான் ஆதவ அர்ஜுனா பிரதிபலித்திருக்கிறார் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. சமீபத்திய திமுக பேச்சுகள் எப்படி சார் பார்க்குறீங்க? எடப்பாடி பற்றி கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்றாரு. ராமதாஸோட விமர்சனத்தை கேட்டால் அவருக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. இது ரொம்ப தப்பான அணுகுமுறைங்க. அப்படி கலைஞர் யாரையுமே அப்படி தூக்கி எறிஞ்சு பேசினது கிடையாது. கலைஞர் வந்து அந்த மாதிரி வந்து எதிர்கட்சிகளை வந்து வெளிப்படையாக இப்படி வந்து அவமரியாதையாக பேச, அவங்களுக்கு வேலை இல்லை, இவங்க கருத்தை நான் மதிக்கிறது இல்லை, தப்புங்க. அவங்களுக்கும் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் இன்றைய எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அவங்களுக்கும் 25% ஓட்டு இருக்குது. 20% ஓட்டுன்னு வச்சுக்கோங்க, 2% ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து முன்னாள் முதலமைச்சரை, இந்நாள் எதிர்கட்சி தலைவரை நீங்கள் எப்படிங்க வந்து நான் மதிப்பதில்லைன்னு சொல்ல முடியும்? ஆகவே இவையெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய தவறான அணுகுமுறைகளில் ஒன்று. ஸ்டாலின் பேசுவது தவறு என்று தான் நான் கருதுகிறேன். 2026 தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் சொல்றாரு உங்கள் இருமாப்பு எகத்தாளெல்லாம் தகர்ந்துரும், உங்கள் கூட்டணி கணக்குகள்லாம் பலிக்காது, எல்லாம் மைனஸ் ஆயிரும் அப்படின்றாரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? விஜய் கருத்து ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து. அது அப்படியே நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 200 சீட்டு ஜெயிப்போன்றதெல்லாம் இருமாப்பான பேச்சுன்றது நியாயமான கருத்து. அப்கி பார் 400 பார்னார் மோடி, 400 சீட்டு ஜெயிப்போனார், என்னாச்சு? ஆகவே அந்த விஷயத்தில் அவர் சொல்கிறது வந்து அது இருமாப்பான கருத்துன்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது மைனஸ் ஆகிடுன்றாரு. அது என்னால் இப்போ சொல்ல முடியாது. அது இன்னும் 1 வருஷம் இருக்குது, 1.25 வருஷம் இருக்குது. எ டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ். ஒரு நாள் என்பது அரசியலில் நீண்ட காலம். அதனால் அது என்ன நடக்கும், அதாவது அவருடைய அவதானிப்பு, அவருடைய வர்ணனை, அவருடைய அந்த விமர்சனம், இருமாப்பு 200 சீட்டுன்றது இருமாப்பு என்பது கரெக்ட். அது அந்த கருத்தோடு நான் உடன்படுகிறேன். ஆனால் இவங்க மைனஸில் போயிடுவாங்க, தோற்றுருவாங்கன்றாங்க பார்த்தீங்களா? அதை இந்த நேரத்தில் என்னால் உறுதியாக ஏற்றுக்க முடியல. ரிசல்ட் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ விஜயோட கருத்தை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. கூட்டணிகள் எப்படி அமையும், கடைசி நேரத்தில் மக்கள் எப்படி மாறுவாங்கன்றதை பொறுத்து தான் இந்த விஷயத்தை நம்ம பேச முடியும். கடைசி 3 மாதம் தான் அது எப்படி டேர்ன் அவுட் ஆக போகுதுன்றது நமக்கு தெரியும். ஸோ இத்தனைக்கு பிறகும் திரும்ப சொல்கிறது வந்து நான் எல்லாத்தையும் உணர்ந்து இது மாதிரி ஒரு சிக்கல் வரக்கூடாதுக்காக தான் நான் அந்த மேடை ஏறுறதை தவிர்த்தேன் அப்படின்றாரு. இப்போவும் திமுக கூட்டணியில் தான் தொடரும் அப்படின்றாரு. எங்களுக்கு பாஜக தான் சித்தாந்த எதிரி அப்படின்றார். ஸோ இது எதை நோக்கி நகரும்னு நினைக்கிறீங்க? விசிக திமுகவே போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த உடைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் கண்டிஷனாக சொல்லியிருந்தீங்க முன்னாடி. இல்லைங்க, இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 26 இவங்க கூட்டணியை விட்டு வெளியில் வரத்துக்கெலாம் வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நான் இன்னமும் நம்புகிறேன். ஏதாவது ஆதவ அர்ஜுனாவை தூக்கி வெளியில் போடணும். அது இல்லாமல் கூட்டணியில் இவங்க நீடிக்க முடியாது. ஆதவ அர்ஜுனாவையும் வச்சுக்கிட்ட ஒரு கூட்டணியிலே தொடர்வாரானா தொடர முடியாதுன்றது என்னுடைய கருத்து. ஒரு நபருக்காக ஒரு கூட்டணியே சிதற அளவுக்கான சூழல் வந்துடும் நினைக்கிறேன். ஒரு நபர் என்ன பேசுகிறார், அந்த பேச்சை எப்படி தலைமை ரசிக்கிறதுன்றது பொறுத்த விஷயம். நான் தான் சொல்கிறேன், நீ போய் ரசிக்கிறாரு நினைக்கிறீங்களா? அது அவர் தான் கேட்கணும். நடவடிக்கை எடுக்கலன்னா அது என்ன அர்த்தம்? ஓகே, நான் சொல்கிறது அவங்க நான் பேசுகிறதுல முரண்பாடு இருக்கதா வெளிப்பார்வைக்கு தோணும். நான் பேசுகிறதுல எந்த முரண்பாடும் இல்லை. ஒன்று என்ன நடக்குதுன்ற இன்னொன்று அதை பற்றி என்னுடைய பார்வையை நான் சொல்கிறேன். திமுக எப்படி அதை பார்க்கும்னு சொல்கிறேன். 3 கூறாக இதை பிரிச்சுக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, திமுக அதை எப்படி பார்க்கும், நான் எப்படி பார்க்குறேன்றதை சொன்னேன். நீங்கள் இவ்வளோ பேச்சை பேசிட்டு அதை திரும்ப நடவடிக்கை எடுக்கலைன்னா திமுக அதை எப்படி பார்க்கும்? இவரோட ஆசீர்வாதத்தில் பண்ணுறான்னு தானேங்க பார்ப்போம். அப்போ எப்படி நான் தான் சொன்னேன் உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு எதை பற்றி விமர்சனம் பண்ணாங்க, வெளிப்படையாக சொல்கிறேங்க. அவர்கள் இன்றைய திமுகவின் மனநிலை நான் சொல்கிறேன், என் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் 40 வருஷமாக திமுகவை பார்க்குறேன். என் வெறுப்பு இல்லாமல் நான் பார்க்குறேன். அவங்களோட பலவீனம் எல்லாத்தையும் நான் ஒரு பத்திரிக்கையாளனா எந்த சார்பு நிலையும் இல்லாமல் நான் வந்து இதை நான் விமர்சனம் பண்ணுறேன். அவங்க இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கு திமுகவோட நிலைமை என்னென்னா, ஸ்டாலினை விமர்சனம் பண்ணால் கூட அவங்க தாங்கிக்கிறாங்க. உதயநிதி விமர்சனம் பண்ணால் அவங்களால தாங்க முடியல. இதுதான் அவங்களோட பலவீனம். நேற்று ப்ரிசைஸ்லி அதை தான் அவர் பண்ணியிருக்காரு.
விஜயாவது திமுகவை தான் சொன்னார். ஆதவ் அர்ஜுனா ஸ்பெசிஃபிக்காக வந்து உதய சொல்கிறாரு. முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருந்தார். முன்னாலே சொல்லியிருந்தார். நேற்றைய ஸ்பீச்சில் விக்கிரவாண்டியில் பேசும்போது பாசிசமா பாயாசமான்னு கேட்டுட்டு இது வந்து குடும்ப ஆட்சி நடக்குது, ஒரு குடும்பம் சுரண்டுது அப்படின்னு சொன்னார். நான் நேற்றுக்கு பேசும்போது ஆதவ் அர்ஜுனா தான் பரம்பரை ஆட்சி மன்னர் ஆட்சின்னு சொல்லி உதய அட்டாக் பண்ணுறாரு. விஜய் வந்து ஒட்டுமொத்த திமுகவை தான் அட்டாக் பண்ணுறாரு. அப்போ இதை எப்படி திமுக அனுமதிக்கும்? ஏன்னா அதை சொல்ல அவங்க ஸ்டாலினை விமர்சனம் பண்ணி நாங்கள் ஏற்றுக்கிறோம், கண்டுக்க மாட்டோம், எவ்வளோ வேணால் திட்டுன்றாங்க. உதய தொட்டால் அவங்களுக்கு தாங்கலை. அப்போ இந்த இடத்துல தான் அவர் குறிப்பாக அவங்களோட பலவீனத்தை டார்கெட் பண்ணுறாரு. எப்படி திமுக அதை பொறுத்துக்கொள்ளும்? ஸோ இறுதியாக திருமாவளவன் வந்து சொல்கிறாரு, விஜயை வந்து ஒரு பெரிய சக்தியாகவும் எங்களை ஒரு துக்கடாகவும் நினைக்கிறாங்க, திரும்ப ஏன் அந்த மேடையை பயன்படுத்த தவறிட்டார் அப்படின்றாங்க, நரகலான வார்த்தையை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு விமர்சகர்களை சொல்கிறாரு. அதுக்கு என்ன? இல்லைங்க, நம்ம அவர் மேலே மரியாதை உண்டுங்க. அவர் மேலே இன்றைக்கும் மரியாதை உண்டு, என்னைக்கும் மரியாதை உண்டு. 10 ஆண்டு கால திமுக ஆட்சியில் விலை போகாத, பிஜேபிக்கு விலை போகாத, விலை விட்டு எண்ணக்கூடிய தலித் தலைவர்கள் அவர் ஒருவர். இந்த கூட்டணி வந்து ஒரு கொள்கை கூட்டணி, எனக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை. தேர்தல் 5 சீட்டு 10 சீட்டு கூட கொடுக்குற அணி மாறக்கூடியவங்க மத்தியில் வந்து ஒரு கொள்கைக்காக தோத்தாலும் ஜெயித்தாலும் அவர் இவங்க கூட தான் ஆன்டி பிஜேபியில் ரொம்ப உறுதியாக இருக்கார். ஆனால் இந்த ஆதவ் அர்ஜுனா விஷயத்தில் அவர் பெரிய அளவில் சறுக்கியிருக்காரு. ஏன் ஒரு தடமாற்றம் சார் திருமாவுக்கு? ஐ டோன்ட் நோ. இதுக்கு எனக்கு இந்த கேள்வி என்கிட்ட பல பேர் கேட்குறாங்க, என்னால் அதை புரிஞ்சிக்க முடியல. இவ்வளோ தெளிவான ஒரு சிந்தனை, பளிங்கு போன்ற சிந்தனை தெளிவு கொண்ட ஒரு மனிதனுக்கு ஆதவ் அர்ஜுனா விஷயத்தில் மட்டும் இவ்வளவு பலவீனம் ஏன்னு புரியல. நீங்கள் திமுக ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க விசிகாவுக்கு ரொம்பவே பெருந்தன்மையாக இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க பலவீனமும் ஒரு காரணமாக இருக்கலாம். பட் லாங் ரோப் கொடுக்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல, 7 கட்சி கூட்டணியில் வாழப்பாடி கிட்டமில்ல அடுத்த நாள் தூக்கி போட்டார் வெளியில் கலைஞர். ராஜீவ் படுகொலையோடு நீ திமுக தொடர்புபடுத்தி பேசுறியான்னு. கோர் இஷ்யூஸ் இருக்குங்க, அதை கை வச்சுக்கிட்டு அந்த கூட்டணியில் இருக்க முடியாது. அன்னைக்கு வந்து ராஜீவ் படுகொலையும் திமுகவும், இன்றைக்கி மன்னராட்சியும் திமுகவும். ராஜீவ் படுகொலையில் திமுக தன்னை நிரூபிக்கணும், அக்னி பிரவேசம் செய்யணும்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் எப்படி நீங்கள் தொடர முடியும்? 7 கட்சி கூட்டணியில் வாழப்பாடி இடமில்லைன்னார். அதே தான் இன்றைக்கி மன்னராட்சின்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, திமுகவுக்கு எதிரான மிகப்பெரிய குற்றச்சாட்டு வாரிசு அரசியல். அதுவும் உதய் வந்த பிறகு அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு, இது நியாயமான குற்றச்சாட்டும் கூட. அந்த குற்றச்சாட்டை வெளியில் இருக்கவங்க சொல்லலாம், எதிர்கட்சி சொல்லலாம், நம்மளை மாதிரி பத்திரிகையாளர்கள் சொல்லலாம், திருவாளர் பொதுஜனம் சொல்லலாம். கூட்டணி கட்சி அதை சொல்லிட்டு கூட்டணியாகவும் தொடர முடியாது. அதைத்தான் இன்றைக்கி அன்னைக்கு வாழப்பாடி பண்ணதை இன்றைக்கி திரும்ப பண்ணுறாரு. அன்றைக்கி கலைஞர் வாழப்பாடி பண்ணதை ஸ்டாலின் திருமாவுக்கு பண்ணுவாரான்றதை திமுக தான் முடிவு பண்ணணும். நன்றி சார், பொறுத்து வந்து பார்ப்போம். உடனே நேரத்தை பயன்படுத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி.